விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். தேர்தலாக இருக்கட்டும், ஒரு செய்தி சொல்றாங்க, அது தேர்தலில் முடிவுகள் முழுமையாக வரட்டும், அதன் பிறகு ஆராய்ந்து விட்டு உங்கள்கிட்ட பேசும்பொழுது நான் பேசுறேங்க. நான் மேபி நாளையோ நாளை மறுநாளோ இதை பற்றி ரொம்ப தீர்க்கமாக பேசுவோம். இன்று இடைத்தேர்தல் முடிவுகள் நீங்க சொன்ன மாதிரி திமுகவுடைய செயல்பாடு, மக்கள் அந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் இதெல்லாம் ஆனால் அதை ஏற்கனவே சொன்னது போல இடைத்தேர்தலினுடைய முடிவுகள் ஒரு ஆச்சரியம் தான். எப்பொழுதுமே தமிழகத்தை பொறுத்தவரை ஆளும் கட்சியை சார்ந்து போகுது. அதன் பிறகு ஒரு வருஷத்துல திரும்ப தேர்தல் வந்த பொழுது முழுமையாக முடிவுகள் மாறி இருக்கிறதுக்கு முன்பு தமிழகத்தில் பல முறை பார்த்திருக்கோம். இந்த முறையும் அப்படித்தான் வந்திருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக நான் பார்க்கின்றேன். அது குறிப்பாக இடைத்தேர்தலை பொறுத்தவரை நிறைய அமைச்சர்கள் ஒரு இடத்துல எடுத்து வேலை பார்க்குறாங்க, உள்ள இருக்கிறாங்க. அத்துமீறல்கள், முறைகேடுகள் எல்லாமே இடைத்தேர்தல் இப்போ சர்வசாதாரணமாக போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷன்ல முதலே அப்பீல் பண்ணணும். அது ஈரோடு போல போகாமல் இன்னும் கொஞ்சம் டைட்டாக அது நடத்தணும் அப்படின்னு நடத்தப்பட வேண்டும் என்று. ஆனால் பல சோதனைகள்லாம் தாண்டி தான் இந்த இடைத்தேர்தல் நடந்திருக்கிறது. அதனால் முழுமையாக முடிவுகள் வந்த பிறகு உங்கள்கிட்ட பேசுறோங்கன்னா, ஆனால் இடைத்தேர்தலுடைய முடிவு தான் தமிழக மக்களுடைய மனநிலைமை என்று நினைத்தால் அது தவறு. ஏன்னா இதற்கு முன்பும் அப்படி இருந்ததில்லை, இப்பொழுதும் அப்படி இருக்க போவது கிடையாது. இருந்தும் மக்களுடைய முடிவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் என்னதான் நாம் எதிராவாதம் பேசுறோம், என்னதான் மாற்று கருத்துக்கள் வைத்தாலும் கூட ஒரு தேர்தல் தான். மக்களுடைய வாக்கு என்பது வாக்கு தான். அது அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் முதல் முறையாக கூட்டணி கட்சிகள் கீழே எல்லாருமே இணைந்து கடுமையாக களப்பணி ஆட்டி இருக்கின்றார்கள். அதனால் இன்னும் தேர்வு முடிவுகள் முழுமையாக வரவில்லை என்றாலும் கூட வாக்களித்த மக்களுக்கு நாம் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். ஏன்னா அரசினுடைய அதிகார பலம், பணபலம், படைபலத்தெல்லாம் தாண்டி இத்தனை மக்கள் களத்திலிருந்து வாக்களித்திருக்கின்றார்கள். அதுவும் ஒரு சாதனை தான். அதனால் நிச்சயமாக வருகின்ற காலம் மாறும். தமிழகத்தில் இதற்கு முன்பும் இடைத்தேர்தலுக்கு பிறகு பொது தேர்தல் நடந்த பொழுது மாறி இருக்கிறது, இப்பொழுதும் அது மாறும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டம் அமைச்சர்கள் சொல்றாங்க. ஆனா இதற்கு முன்பு இடைத்தேர்தலை நீங்க முன்னோட்டமா எடுத்தீங்கன்னா பொது தேர்தலில் எப்பொழுதுமே அந்த ஆட்சி தன்னுடைய பலத்தை இழந்திருக்கிறது, ஆட்சி இழந்திருக்குது. ஒருவேளை அமைச்சர்கள் இந்த இடைத்தேர்தல் ஒரு முன்னேற்றமா எடுத்துட்டாங்கன்னா இதற்கு முன்பு தமிழகத்தில் எப்படி நடந்ததோ அதே போல இந்த ஆட்சியும் 2026 தன்னுடைய பலத்தை இழக்கும். ஒருவேளை அவங்க அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா. ஸோ இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஒரு குறியீடு இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஒருவேளை அமைச்சர்கள் அது குறியீடுன்னு சொன்னாங்கன்னா இதற்கு முன்பு நடந்த இடைத்தேர்தலை எடுத்துக்குவோம். அப்போ அதே அமைச்சர்கள் அதையும் பார்க்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது எத்தனை இடைத்தேர்தல் ஜெயிச்சாங்க, பொது தேர்தல் என்ன ஆச்சு, அதற்கு முன்பு தமிழகத்தில் வேறு வேறு கட்சிகள் இருக்கும்பொழுது இடைத்தேர்தலுடைய ரிசல்ட் என்ன, கிட்டத்தட்ட 87% இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறாங்க. அதனால் இது முன்னோட்டமாக தமிழர்களுடைய அமைச்சர்கள் யாராச்சும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 2026 ரிசல்ட் வேற மாதிரி வரும் அப்படிங்கறதே அவங்க ஒத்துக்கிறாங்களா? இந்தியா முழுவதும் இதான் ஜெனரலா நடக்குது. ஆளுங்கட்சியை சார்ந்து மக்கள் போறாங்க. பல விதத்துல யோசிக்கிறாங்க. 2 ஆண்டு தான், புதுசா ஒரு எம்எல்ஏ மாத்தணுமா, ஆளுங்கட்சி எதிர்த்து இன்னொரு எம்எல்ஏ கொண்டு வரணுமா, நேரமும் காலமும் குறைவா இருக்கு. அதனால மக்களுக்கு ஒரு மனநிலைமை இருந்தும் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு தேர்தலினுடைய முடிவுகளை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இதுதான் தமிழகத்தினுடைய மக்களுடைய எண்ணம், அதனுடைய பிரதிபலிப்பு தான் விக்கிரவாண்டியினுடைய இடைத்தேர்தலுடைய முடிவு அப்படிங்கிறதுல இருந்து நான் மாறுபடுறேங்கண்ணா. மேடம், ஜென்ரலாவே வேற வேற காரணத்திற்காக நிறைய இடத்துல இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்கள் கட்சி மாறி இடத்துல நடந்திருக்கு. நேத்து பாத்தீங்கன்னா அதே போல மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட 11 இடம் நடந்துச்சு, 9 இடம் ரிசல்ட் வந்துச்சு எம்எல்சி எலெக்ஷன். அதில் 9லும் பார்த்தீங்கன்னா நம்முடைய என்டிஏ தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் எல்லா இடத்திலும் எல்லா விதமான தீர்ப்புகளையும் நம்ம பார்க்கிறோம். இடைத்தேர்தலை பொறுத்தவரை தனித்தனியான சீட்டு, ரொம்ப பயங்கரமான லோக்கல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். இந்த ஆண்டு ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் 3 மாநில தேர்தல் இந்த ஆண்டு நடக்க இருக்குது 2024. அந்த 3 மாநில தேர்தலுமே நீங்க பாப்பீங்க. உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவா இருக்கட்டும், ஹரியானாவா இருக்கட்டும், இரண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். இரண்டிலும் ஆட்சியை தக்க வைப்போம். ஜார்க்கண்ட் நம்ம எதிர்க்கட்சி நண்பர்கள் இருக்கின்றார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்திருக்கிறார். மக்களின் முடிவை தலைவணங்கி ஏற்பதாக தெரிவித்திருக்கிறார். முடிவுகள் முழுமையாக வரட்டும், நாளையோ நாளை மறுநாளோ அது குறித்து விரிவாக பேசுகிறேன் என்றார். இது மக்களின் மனநிலையை பிரதிபலிக்கும் முன்னோட்டமோ அல்லது குறியீடோ இல்லை என்றும் அவர் கருத்து கூறியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.